குட் ஈவினிங் காய்ஸ். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஸ் தான் இந்த வீடியோவும். கரெக்டாக எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் இருக்கிற ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி தாங்க நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏடிஎம் ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறையவே இருக்குங்க. இந்த பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. அப்படியே உள்ளே இறங்கி போனோம் அப்படின்னா முன்னாடி தான் பஸ்லாம் நின்றுட்டுருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு போகிற பஸ்ஸஸ், ஆந்திராவிலேருந்து கேரளா போகிற பஸ்ஸஸ், கர்நாடகா போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறதும் இங்கேருந்து தாங்க. இந்த இடத்துல தாங்க நம்ம சென்னைக்கு போகிற பஸ்ஸஸ் எல்லாம் நின்றுட்டுருக்கோங்க. கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து அதே மாதிரி இந்த இடத்து பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரியர் சர்வீஸும் இவங்க சைட்லேருந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொரியர் நீங்கள் அனுப்பலாம். இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் புக்கிங் ஆஃபீஸ். இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு பேருந்து மூலமாகவே இவங்க இந்த கொரியர் சர்வீஸை பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது திருப்பதியிலேருந்து மதுரை வரைக்கும் அந்த நின்றுட்டுருக்கு பார்த்திங்களா, இந்த எஸ்டிடிசி பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வண்டியில் தாங்க நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ்இடிசி அசோக் லைலாண்டுங்க, பிரகாஷ் பாடி பில்டிங். இந்த வண்டி ரொம்ப பழைய வண்டிங்க, BS4 வண்டி. இந்த வண்டியில் தான் நம்ம இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோங்க. அப்படியே நம்ம இப்போ வண்டியோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துடலாங்க. வண்டியோட ரூட் போர்டு பாருங்களேன். மதுரை வழியாக வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி, காஞ்சிபுரம், திருச்சி இந்த வழியாக தான் இந்த வண்டி போகுது. இப்போ இங்கிலீஷில் வந்துச்சு, இப்போ தமிழில் வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தெலுங்குலையுமே வருங்க. நம்ம வரும்போது திருச்சியிலேருந்து திருவண்ணாமலை, வேலூர் வழியாக திருப்பதி வந்தோம். இப்போ போகும்போது திருத்தணி, காஞ்சிபுரம், விழுப்புரம் வழியாக திருச்சி போயிட்டு அங்கேருந்து மதுரை போகிறோங்க. இப்போ அப்படியே நம்ம உள்ளே வந்து பார்க்கலாங்க. இதுதான் கேபின், டிரைவர் கேபின் பாருங்களேன். ரொம்ப நீட்டாக தான் இருக்குது. வண்டி தாங்க கொஞ்சம் பழைய வண்டியாக இருக்குது. மிரர்லாம் கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. உள்ளேயுமே வந்து பாருங்களேன், சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். புஷ்பேக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் தாங்க இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழைய வண்டின்றதுனால ஸ்விட்சஸ் சரியாக ஒர்க் ஆகலை. சீட்ஸோட புஷ்பேக்கும் அந்தளவுக்கு சரியாக இல்லை. சார்ஜிங் பாயிண்ட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் பண்ணலைங்க. நமக்கு சீட்ஸில் கொடுத்துருக்க அம்யூனிட்டிஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ப்ராப்பராக இல்லைங்க. வாட்டர் பாட்டில் ஹோல்டர், அதுக்கப்புறம் மேகசின் ஹோல்டர், இந்த ஹூக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டேமேஜாக தான் இருக்குது. அதே மாதிரி அந்த ஹேண்ட் ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜாக தாங்க இருக்குது. ஒரு சில சீட்டில் தான் நல்லாயிருக்கு, ஒரு சில சீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேமேஜாக தாங்க இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதியிலேருந்து நம்ம வண்டியோட ரூட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வரும்போது ஏபிஎஸ்ஆர்டிசியில் வந்தோம், இப்போ போகும்போது எஸ்இடிசியில் போகிறோம். ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன டிஃபரன்ஸ், எது நல்லாயிருக்கு, எந்த வண்டி நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ மாதிரி கூட வச்சுக்கலாங்க. ஏன்னா ஏபிஎஸ்ஆர்டிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்ஸ் நல்லா இருந்தது, புஷ்பேக் சூப்பராக ஒர்க் ஆச்சு, எல்லாமே ஓரளவுக்கு ப்ராப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் நம்ம எஸ்இடிசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே டேமேஜ் அந்த மாதிரி தான் இருக்குது. ட்ராவல் வண்டியோட ஸ்பீடு எப்படி இருக்குது, எந்த டைமிங் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாகவே பார்க்கலாங்க. இந்த பக்கம் பாருங்களேன், தமிழ்நாடு போகிற வண்டிலாம் அங்கே தான் நிற்கிது. நம்ம சொன்ன பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி வண்டி, இந்த வண்டி தாங்க பாண்டிச்சேரி போகிற வண்டி. இங்கே பாருங்களேன், இந்த பஸ் ஸ்டாண்டு தாங்க ரொம்ப ரொம்ப மெயினான பஸ் ஸ்டாண்ட் திருப்பதியில். நீங்கள் எந்த டைமிங் வந்தாலுமே இங்கே செம்மையான கூட்டத்தை பார்க்கலாம். அதிகப்படியான மக்கள் யூஸ் பண்ணுற ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க இந்த பஸ் ஸ்டாண்ட். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் வந்து நமக்கு ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இருக்குங்க. ஸோ நீங்கள் எந்த டைம் வந்தாலும் ரொம்ப பயப்படாமல் வரலாங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் தான் இந்த பக்கம் நிற்கும். முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு போகிற பஸ்ஸஸ்லாம் நிற்குங்க. இப்போ தாங்க நம்ம வண்டி ரேக்குக்கு வந்திருக்காங்க. இங்கேருந்து டைம் பார்த்திங்கன்னா 7:45ங்க. நைட்டு 7:45க்கு இங்கே கிளம்புற வண்டி அடுத்த நாள் காலையில் 7:15க்கு மதுரை மாட்டுத்தாவணி ரீச் பண்ணிடுவாங்களாமா. இன்றைக்கி அந்தளவுக்கு வண்டியில் கூட்டமெல்லாம் இல்லைங்க, ரொம்ப காலியாக தான் இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 7:30 மணி ஆகுது. அந்தளவுக்கு கூட்டமே கிடையாது. இனி ஒரு 15 மினிட்ஸில் நம்ம வண்டி கிளம்பிடுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:45 ஆகுதுங்க. நம்ம வண்டி வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பிடுச்சு. இந்த வண்டிக்கு திருப்பதிலேருந்து மதுரை போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இடத்துல ரெஸ்ட் பிரேக் கொடுப்பாங்களாமா. ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பிரேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருத்தணிக்கு முன்னாடி, அது வந்து டின்னர் பிரேக் மாதிரி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி தாண்டி ஏர்லி மார்னிங் திருச்சி தாண்டி ஒரு டீ பிரேக் மாதிரி கொடுப்பாங்களாமா. ஸோ இந்த ட்ராவல் எப்படி இருக்குது, என்ன டைமிங் மெயின்டைன் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஸ்பீடெல்லாம் போகிறாங்க அப்படிங்கிறதான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நைட் டைமில் திருப்பதியை பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் திருமலையிலேருந்து திருப்பதி வரும்போது அந்த மலையிலேருந்து பார்த்தோம் பார்த்தீங்களா நைட் வியூவில், அது எவ்வளோ அழகாக இருந்தது. அதே மாதிரி தாங்க இங்கேயுமே வந்து பாருங்களேன், எவ்வளோ லைட் வெளிச்சத்தில் சூப்பராக இருக்குங்க.
நீங்கள் எந்த டைம் எந்த டேட்டில் வந்தாலும் திருப்பதியில் டிராஃபிக் மட்டும் குறையவே குறையாதுங்க. எந்த டைமில் வந்து பாருங்களேன் டிராஃபிக் எவ்வளோ ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், ஒரு அழகான ரவுண்டான சூப்பரான 2 சிலைகள் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்பவுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த பிரிட்ஜெல்லாம் வந்து பாருங்களேன், எந்த ஒரு நோட்டீஸ் கிடையாது, போஸ்டர் கிடையாது, அவ்வளோ அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிரிட்ஜுக்கு கீழே ரவுண்டானா மாதிரி இருக்கிற இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிலைகள், அதுக்கப்புறம் இது ஏதோ டெம்பிள் மாதிரி தெரியுது. இந்த மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த இடமுமே ரொம்ப சுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப நல்ல விஷயங்க இந்த விஷயமெல்லாம். திருப்பதியிலேருந்து மதுரை போகிறதுக்கு மதியானம் 1 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் கண்டினியூஸாக எஸ்சிடிசி பஸ்ஸஸ் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயுமே குறிப்பாக மதுரை வரைக்கும் வந்து போகிறது பார்த்திங்கன்னா ஈவினிங் 6:30 மணிக்கு ஒரு வண்டி, 7:45க்கு இப்போ நம்ம போகிறோம் பார்த்திங்கன்னா அந்த வண்டி, நைட் 8 மணிக்கு கிளம்புற வண்டி. இந்த 3 வண்டியுமே மதுரையோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. 1 மணிலேருந்து கிளம்புற வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கோட்டை, கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருச்செந்தூர், தூத்துக்குடி இந்த தூரமெல்லாம் போகிற வண்டி. பட் மதுரை வரைக்கும் போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வண்டி தான். அந்த வண்டியும் மதுரை போகும், பட் இந்த வண்டி மதுரையோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து ஆன்லைனில் டிக்கெட்லாம் புக் பண்ணலங்க, அப்படியே வந்து ஆஃப்லைனில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வண்டியில் திருப்பதிலேருந்து மதுரை வரைக்கும் டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 595 ரூபாங்க ஒரு ஆளுக்கு. அதுவே நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 630 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஆஃப்லைனில் தான் போகிறோம். ஸோ 595 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. திருப்பதிலேருந்து மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலூர், திருவண்ணாமலை, திருச்சி வழியாக போகும்போது 520 கிலோமீட்டர் சம்திங் வரும். பட் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 510 கிலோமீட்டர் தாங்க வரும். அதை விட ஒரு 10 கிலோமீட்டர் கம்மியாக தான் இருக்கும். அதேமாதிரி டைமிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூட்டில் இந்த வண்டி வந்து 11:30 மணி நேரத்தில் ரீச் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் நம்ம எந்த டைமிங் மதுரைக்கு ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறது மார்னிங் தான் தெரியும். நம்ம மார்னிங் மதுரையில் போயிட்டு அதை பார்க்கலாங்க. ஈவினிங் 6:30 மணிக்கு போகிற வண்டியும் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த 2 வண்டி மட்டும்தான் திருத்தணி, காஞ்சிபுரம் வழியாக திருச்சி போயிட்டு மதுரை போகிறாங்க. நைட் 8 மணிக்கு கிளம்புற வண்டி வந்து பார்த்திங்கன்னா வேலூர், திருவண்ணாமலை வழியாக தான் மதுரை போகிறாங்க. நம்ம வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு கூட்டமெல்லாம் இல்லைங்க, நிறைய சீட் காலியாக தான் இருக்குது. மதுரை போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க. ஒரு 5லேருந்து 10 பேர் தான் மதுரை வரைக்கும் ட்ராவல் பண்ணுற மாதிரி தெரியுது. மற்றவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில இறங்குறவங்க மாதிரி தாங்க இருக்காங்க. ஒரு கட் சீட் மாதிரி தாங்க இந்த வண்டி ரன் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரமில் இறங்குறவங்களும் இருக்காங்க, விழுப்புரமில் இறங்குறவங்க இருக்காங்க, திருச்சியில் இறங்குறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டாப்பும் இறங்கி ஏறுறவங்க தான் இந்த வண்டியில் மோஸ்ட்லி அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க இன்றைக்கி. நீங்கள் இந்த வண்டியில் திருப்பதியிலேருந்தும் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி திருத்தணி, அரக்கோணம், காஞ்சிபுரம் இந்த 3 ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் புக்கிங் இருக்குங்க. இந்த 3 ஊருக்குள்ளேயுமே அந்த வண்டி போயிட்டு தான் வரும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி விழுப்புரம் உள்ளே போகும்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிக்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால விழுப்புரம் டிக்கெட்டும் ஏற்றிருக்காங்க. ஸோ அதனால் விழுப்புரம்லாம் போயிட்டு தான் நம்ம திருச்சி வழியாக மதுரை போகிறோங்க. வண்டியோட கம்ஃபர்ட் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சொல்ல முடியலங்க. நமக்கு ஏபிஎஸ்ஆர்டிசி சீட்டு வந்து சூப்பராக இருந்தது. இந்த புஷ்பேக்கும் சரி, வண்டியோட சீட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீட்லாம் கொஞ்சம் ரீஒர்க் பண்ணதுனால அந்தளவுக்கு குஷனாலாம் இல்லை. புஷ்பேக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தாங்க இருக்குது. பட் வண்டி பழைய வண்டின்றதுனால மெயின்டெனன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. பட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 60 to 65 கான்ஸ்டண்ட்டாக ஓட்டிகிட்டு வராங்க. ஏன்னா ரோடு உருட்டானது இருக்கிறதுனால அவ்வளோதான் ஓட்டுறாங்க இந்த ரூட்டில் வந்து. நம்ம வண்டியோட ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பிரேக்குங்க ஸ்ரீ அன்னபூர்ணா ஹோட்டல் இங்கே தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க.
திருத்தணிக்கு முன்னாடி தாங்க இந்த பிளேஸ் இருக்குது. இந்த ரூட்டில் போகிற டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி வண்டிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் வந்து பிரேக் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நார்மலான பிளேஸ் தாங்க இந்த பிளேஸ் வந்து. ஃபுட்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு குவாலிட்டிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. டீ காஃபியுமே இங்கே கிடைக்குதுங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியுமே இருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஆவரேஜான பிளேஸ் தாங்க இந்த பிளேஸ் வந்து. ஹைவேல ட்ராவல் பண்ணும்போது ஒரு நல்ல ரெஸ்ட் ரூமில் ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா வண்டியில் ட்ராவல் பண்ணுற மக்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜ் தாங்க, ரொம்பவுமே ஹைஜீனிக்கெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜான பிளேஸ் தாங்க இந்த பிளேஸ் வந்து. நம்ம இப்போது திருத்தணி சிட்டிக்குள்ளே வந்தாச்சுங்க. இந்த வண்டிக்கு திருத்தணிலையுமே பிக்கப் பாயிண்ட் இருக்கிறதுனால சிட்டிக்குள்ளே வந்துட்டு தான் போகும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுதுங்க. ஆன் டைமுக்கு தான் நம்ம வண்டி இன்றைக்கி ரன் ஆகிட்டு இருக்குங்க. இந்த வண்டி திருத்தணி பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகாதுன்னு நினைக்கிறேங்க. வண்டி உள்ளே போகிற மாதிரி தெரியல. திருத்தணி வெளியே தான் நிறுத்துகிறாங்க. கரெக்டாக டைம் வந்து 9:45. ஒருவேளை இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா திருத்தணி பஸ் ஸ்டாண்டில் பிக்கப் பாயிண்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்கள், இந்த வண்டி திருத்தணி உள்ளே போகுமா இல்லை வெளியில் தான் பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி. முருகனோட 6 படை வீடுகளில் 5ஆம் படை வீடு தாங்க திருத்தணி. இங்கே இந்த வழியாக தான் திருத்தணி மலை கோயிலுக்கு போகணுங்க. இங்கே தெரியுது பார்த்திங்களா, இந்த என்ட்ரன்ஸ் தான் திருத்தணி மலை கோயிலுக்கு போகிற வழி. இது நம்ம 2 வீலரில் 4 வீலர்லாம் வந்தோம்னா இந்த வழியாக தான் போகணும். நம்ம நடந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தனியாக வேறு வழி இருக்குங்க. இந்த தெரியுது பார்த்திங்களா, அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணி. ரொம்பவுமே ஒரு சூப்பரான கோவிலுங்க திருத்தணி கோவில் வந்து. சரியான டயர்டில் கொஞ்சம் நல்லா தூங்கிட்டாங்க. தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா நம்ம காஞ்சிபுரமே ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக 11 மணிக்கு நம்ம வண்டி காஞ்சிபுரம் ரீச் பண்ணிடுச்சுங்க. திருத்தணிக்கு அடுத்து அரக்கோணம் அங்கே உள்ளே போயிட்டு தான் வந்திருப்பாங்க. அங்கேயுமே வந்து நம்ம வண்டிக்கு பிக்கப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அதை தூங்கினதுனால கவனிக்க முடியல. இப்போ கரெக்டாக காஞ்சிபுரம் வந்தாச்சு. காஞ்சிபுரமும் ஆன் டைமுக்கு வந்துட்டோங்க. 11 மணி தான் டைம் போட்டிருந்தாங்க. 11 மணிக்கு காஞ்சிபுரம் வந்தாச்சு. இப்போ நம்ம வண்டி இங்கேருந்து கிளம்பிடுச்சுங்க. முக்கியமாக இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருத்தணி, அரக்கோணம், காஞ்சிபுரம் இந்த பக்கம் இருக்கிற மக்கள் மதுரைக்கு போகிறதுக்கு தான் இந்த வண்டி ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திருப்பதியில் இந்த வண்டிக்கு ரிசர்வேஷன் யாருமே ஏறலை. திருத்தணியில் ஒரு 5 பேர் ஏறினாங்க. காஞ்சிபுரத்தில் இப்போ ஒரு 5 பேர் ஏறியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இருக்கிற மக்கள் வந்து இந்த வண்டியை அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க திருப்பதிலேருந்து மதுரைக்கு இந்த ரூட்டில். இப்போ நம்ம காஞ்சிபுரம் தாண்டியாச்சுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு விழுப்புரம் போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாங்க. விழுப்புரம்க்கு வந்து நைட்டு 1:30 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். விழுப்புரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட். சரியான தூக்கங்க. காஞ்சிபுரம் தாண்டி தூங்கினது. இப்போ கரெக்டாக எங்கே வந்து எந்திரிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் நம்ம வண்டி கிளம்பும் போது தான் எந்திரிச்சோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:35 ஆகுது. எத்தனை மணிக்கு விழுப்புரம் வந்தாங்கன்னு தெரியல. பட் விழுப்புரத்துலேருந்து கிளம்புற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:35ங்க. காஞ்சிபுரம் அடுத்து திண்டிவனம் ஊருக்குள்ளே போனாங்களான்னு தெரியல. விழுப்புரம் தான் உள்ளே வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி தாங்க. இடையில வண்டி எங்கேயுமே நிற்காது. திருச்சி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப் தாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருச்சிலேருந்து கண்டினியூ பண்ணலாங்க. ஏன்னா திருச்சிக்கு வந்து 4:30 மணிக்கெலாம் போயிடுவோம். 4:30 to 5 மணிக்குள்ளே போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணலாங்க.
ஒரு சூப்பரான தூக்கங்க. வண்டி 4 வேல வந்ததுனால நல்ல தூக்கம். இடையில எந்திரிச்சு பார்க்கும்போது எங்கே இருக்கோம் அப்படின்னு செக் பண்ணேன். திருச்சி உள்ளே ரீச் பண்ணியாச்சுங்க. இப்போ கரெக்டாக திருச்சி மன்னார்புரம் அந்த பாலத்துக்கு கீழே தான் போயிட்டுருக்கோம். 1:30 மணிக்கு தான் நம்ம விழுப்புரத்தில் கிளம்பணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 4:40 ஆகுதுங்க. ஒரு 3 மணி நேரத்துலேயே நம்ம திருச்சி ரீச் பண்ணிட்டோம். நல்ல ஸ்பீடு தாங்க வண்டி வந்து. எப்படியுமே இந்த வண்டி 80 லாக்கு. ஸோ 70 to 75 நல்லா கான்ஸ்டண்ட்டாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஸ்பீடுங்க. சூப்பரான டைமிங் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போது திருச்சியில் இருக்கிற சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. டைம் பார்த்திங்கன்னா 4:45 ஆகுதுங்க. அதிகாலை 4:45க்கு நம்ம திருச்சி ரீச் பண்ணியாச்சு. 5 மணிக்கு தான் திருச்சி வரும் அப்படின்னு சொன்னாங்க. பட் 15 நிமிஷம் ஏர்லியராகவே நம்ம திருச்சி ரீச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 9 மணி நேரங்க. நம்ம 7:45க்கு திருப்பதியில் கிளம்பணும். இப்போ கரெக்டாக அதிகாலை 4:45க்கு நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சு. ஒரு 9 மணி நேரம் ட்ராவலுங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ட்ராவலுங்க திருப்பதிலேருந்து திருச்சி வரைக்கும். வண்டி ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுங்க. திருப்பதிலேருந்து மதுரை வரைக்கும் ஒரு 10 டிக்கெட் தான் இருந்தோம். அவங்க மட்டும் தான் இப்போ இருக்கிற மாதிரி தெரியுது. திருச்சியில் எல்லாருமே இறங்கிட்டாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டி மதுரையில் தாங்க நிற்கும். இடையில வந்து நமக்கு ஒரு ரெஸ்ட் பிரேக் இருக்குது. அது வந்து விராலிமலைக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணுவாங்களாம். திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் நீங்கள் எந்த டைம் வந்தாலும் ரொம்ப ரொம்ப பரபரப்பாக இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் இந்த பஸ் ஸ்டாண்டு ஒன்று. ஏன்னா தமிழ்நாட்டோட மையப்பகுதியில் இருக்கிற ஊர் வந்து திருச்சி தான். ஸோ இங்கேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு எங்கே போகணுன்னாலுமே 24 மணி நேரமும் பஸ் ஃபெசிலிட்டி இருக்குங்க. நீங்கள் கோயம்புத்தூர் போகணுன்னாலும் சரி, திருப்பூர் போகணுன்னாலும் சரி, இந்த பக்கம் மதுரை போகிறதுனாலும் சரி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கும்பகோணம் இந்த பக்கம் போகிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 24 hours பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் எந்த டைம் வந்தாலும் நீங்கள் ஈஸியாகவே ட்ராவல் பண்ணலாம். திருப்பதியிலிருந்து மதுரை வர்றதுக்கு வந்து நமக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு கிடையாதுங்க. வாரத்தில் 3 நாள் தான் திருப்பதியிலேருந்து மதுரை வழியாக ராமேஸ்வரம் போகிற வண்டி இருக்குது. அந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்கள், வெள்ளி, சனி இந்த 3 நாள் மதியான டைமில் 11:55க்கு கிளம்பும்னு நினைக்கிறேன். அந்த வண்டி தான் நமக்கு மதுரை வழியாக ராமேஸ்வரம் போகிற வண்டி. அதே மாதிரி திருப்பதி வழியாக திருப்பதியிலேருந்து மதுரை வழியாக போகிற வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி வரைக்கும் போகிற வண்டி, நாகர்கோவில் போகிற வண்டி, இந்த வண்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக் டேஸில் தான் இருக்குது. ஸோ ரெகுலராகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பதியிலேருந்து மதுரை வர்றதுக்கு ட்ரெயின் ஃபெசிலிட்டி கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி திருப்பதிலேருந்து மதுரை வரைக்கும் டெய்லியுமே ஒரு ட்ரெயின் விட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் இருந்து திருப்பதிக்கு கண்டினியூஸாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் ட்ரெயின் தான். இந்த மாதிரி ட்ரெயின் ஃபெசிலிட்டி இல்லாதனால நம்ம வந்து மதுரையிலேருந்து சென்னை போயிட்டு அங்கேருந்து திருப்பதிக்கு ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி மதுரையிலேருந்து டேரெக்டாகவே திருப்பதிக்கு டெய்லியுமே ரன் ஆகிற மாதிரி ட்ரெயின் ஃபெசிலிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வண்டியோட 2வது ரெஸ்ட் பிரேக் இந்த இடத்துல தாங்க. ஹோட்டல் அமிர்தாஸ் விராலிமலைக்கு முன்னாடி இருக்குங்க. திருச்சி டு விராலிமலை ரோட்டில் இருக்கிற இந்த இடத்துல தான் நம்மளோட வண்டியோட 2வது ரெஸ்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. திருப்பதிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 510 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 2 இடத்துல ரெஸ்ட் பிரேக் கொடுத்தா தான் நமக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா நல்லா தூங்கிட்டு வந்தாலும் கொஞ்சம் எந்திரிச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். ரொம்பவுமே ஒரு நீட்டான பிளேஸ் தாங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியே ரொம்ப நீட்டாக இருந்தது. ஏர்லி மார்னிங்கிறதுனால டீ, காஃபி அப்புறம் ஒரு சில ஸ்நாக்ஸ் ஐட்டம் அவைலபிளாக இருந்ததுங்க. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான். ரொம்பவுமே ஒரு நல்ல பிளேஸுங்க. திருப்பதி டு மதுரை, மதுரை டு திருப்பதி நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ரூட்டில் கிட்டத்தட்ட ஒரு 510 கிலோமீட்டர் வருதுங்க. இந்த 510 கிலோமீட்டர் நம்ம இப்போது எஸ்இடிசியோட அல்ட்ரா டிலக்ஸ் வண்டியில் தான் ட்ராவல் பண்ணுறோம். இது வந்து ஒரு செமி ஸ்லீப்பர் வண்டி தாங்க. ஸோ இந்த ரூட்டில் வந்து நமக்கு ஸ்லீப்பர் வண்டி விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் மதுரை டிப்போர்ட்லேருந்து. ஏன்னா நமக்கு
கன்னியாகுமரி அதுக்கப்புறம் திருச்செந்தூர் இந்த 2 இடத்துலேருந்து வர்ற வண்டி தான் ஸ்லீப்பர் வண்டி. மற்ற வண்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செமி ஸ்லீப்பர் வண்டியாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ணும்போது நமக்கு ஸ்லீப்பர் சீட்ஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வயசானவங்க குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வரவங்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நேரம் உட்காந்துட்டுலாம் வர முடியாது. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லீப்பர் பஸ்ஸஸ்லாம் அவைலபிளாக இருந்தது அப்படின்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மதுரை டிப்போர்ட்லேருந்து அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணால் இனி வரும் காலங்களில் மக்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மதுரையிலேருந்து திருப்பதி போகும்போது நம்ம ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் தாங்க ட்ராவல் பண்ணியிருந்தோம். அந்த ட்ராவல் நமக்கு ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 520 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ஆச்சு. நமக்கு அதில் எங்கெங்கெல்லாம் பிரேக் கொடுத்தாங்க, ட்ராவல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. வண்டி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. சீட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. புஷ் பேக் ரொம்ப அருமையாக இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருப்பதியிலேருந்து மதுரைக்கு தமிழ்நாட்டோட எஸ்சிடிசி பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரூட் வந்து நம்ம திருத்தணி, காஞ்சிபுரம், விழுப்புரம் இந்த வழியாக நம்ம திருச்சி வந்துட்டு இப்போ மதுரை போயிட்டுருக்கோம். ஸோ ரூட்டுமே டிஃப்ரெண்ட்டான ரூட்டு தான். கிலோமீட்டருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் கம்மியாக தான் இருக்குது. பட் வண்டியோட அந்த சீட்ஸு இதுதான் கொஞ்சம் நமக்கு மைனஸாக தெரியுதுங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி கம்பேர் பண்ணும்போது எஸ்சிடிசியில் அந்த சீட்டிங் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். வண்டி பழைய வண்டின்றதுனால அதெல்லாம் சரியாக மெயின்டைன் விட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க. பைபாஸ்லேருந்து கட் பண்ணி இப்போ நம்ம மதுரை சிட்டிக்குள்ளே போகிறோங்க. அந்த 4-வேலேருந்து ரைட் சைடு உள்ளே எடுத்து ஒத்தக்கடை வழியாக தான் நம்ம இப்போ மதுரை மாட்டுத்தாவணி போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா 7:05 ஆகுதுங்க இப்போது. என்ன தான் வண்டி பழைய வண்டியாக இருந்தாலும் டைமிங்லேயும் சரி ஸ்பீடும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி டிரைவர் அண்ட் கண்டக்டர் அண்ணா 2 பேருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் பழகுறாங்க மக்கள்கிட்ட. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் திருப்பதியில் வந்து நிறைய அப்டேட்லாம் போயிட்டுருக்குங்க. நீங்கள் கரண்ட் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா திருப்பதி திருமலா தேவஸ்தானத்தோட வெப்சைட்டை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த டைமில் என்னென்ன மாதிரி அப்டேட்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசியோட டிக்கெட்லாம் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதோட டேட் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்படிலாம் டிக்கெட் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்கூட்டியே வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இப்போது மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியாச்சுங்க. கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 7:15 ஆகுதுங்க. நைட்டு 7:45க்கு திருப்பதியில் கிளம்புனோம். காலையில் 7:15க்கு நம்ம மதுரை மாட்டுத்தாவணி ரீச் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 510 கிலோமீட்டரை 11.5 மணி நேரத்தில் கவர் பண்ணியிருக்கோங்க. இதில் வந்து நமக்கு 2 இடத்துல ரெஸ்ட் பிரேக்கும் கொடுத்துருந்தாங்க. திருத்தணி, அரக்கோணம், காஞ்சிபுரம், விழுப்புரம், திருச்சி இந்த வழியாலாம் உள்ள எல்லா பஸ் ஸ்டாண்டும் போயிட்டு இப்போ மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் கடைசியாக ரீச் பண்ணியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 7:15 ஆகுதுங்க. ரொம்பவுமே ஒரு சூப்பரான ட்ராவல் முடிவுக்கு வருதுங்க. எனக்கு இந்த ட்ராவல் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. வண்டியோட ஸ்பீட், மெயின்டெனன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.